प्रार्थனை. गजाननं भूतगणाभिसेवितं कपित्तजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं. सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. இரண்டாவது அத்தியாயம் 26வது ஸ்லோகம். அத ச ஏனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததா அபி துவம் மகாபாஹோ ந ஏவம் சோசித்தும் அர்ஹசி. ச ஏனம் ஆவும் ஏவும் சேர்ந்தா ஐயா மாறும். அப்ப சைனம். நித்தியம் அனுஸ்வாரம். அடுத்தது வா. அப்ப அது வாவை மூக்கார சொல்லக்கூடியதா மாத்தோம். அப்ப நித்தியம் வா. ததா அபி ததாபி. ந ஏவம் ஏ ஆவும் ஏவும் சேர்ந்து நைவம். சோச்சித்தும் அர்ஹசி சேர்ந்து சோச்சிதும் அர்ஹசி. ஸ்லோகம் குமாரி உஷா. அத சைனம் நித்யஜாதம் அதச்சைனம் நித்யஜாதம் அதச்சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே ஸ்மிருதம் நித்யம் வா மன்யசே மிருதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ ததாபி த்வம் மகாபாஹோ ததாபி த்வம் மகாபாஹோ நைவம் சோசித்தும் அர்ஹசி நைவம் சோசிதுமர்ஹசி நைவம் சோசிதுமர்ஹசி அதச்சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைவம் சோசிதுமர்ஹசி. நைனம்னு இருக்கு சுவாமிஜி. நைவம் தான் சரியா இருக்கும். சரி, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்.
இன்னைக்கு கவிதா. அதாசைனம் நித்யம் ஜாதம் ஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி துவம் மகாபாஹோ நைவம் 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 சோசித்து மர்கசி. அதாசைனம் நித்யம் ஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி துவம் மகாபாஹோ நைவம் சேசுது மர்கசி. 27 ஜாதஸ்ய ஹி த்ருவஹ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யே அர்த்தே ந த்வம் சோச்சித்தும் அர்ஹசி. த்ருவஹ அக விசர்க்கம் வந்திருக்கு, தொடர்ந்து வல்லினம் வரல. அப்ப என்னாகும்? மிருத்யுர் த்ருவோ ஆமா, நமக நாராயணாய நமோ நாராயண ஆகிறது மாதிரி த்ருவோ மிருத்யுஹு அப்படின்னு ஆகும். ஹரி ஓம். அப்புறம் மிருத்யுஹு நம்ம அந்த இடத்துல மூச்சு எடுக்க போறோம், அதனால அப்படியே சொல்ல போறோம். த்ருவம் ஜென்ம, அந்த த்ருவம் அனுஸ்வாரம், ஜென்ம ஜா வந்திருக்கு. அப்ப அதனுடைய மூக்கொலி த்ருவஞ்சென்ம அப்படின்னு வரும். ரெண்டாவது வரியில தஸ்மாத் அபரிஹாரியே, அந்த இத்து அடுத்து தொடர்ந்து வல்லின எழுத்து வராததுனால இத்து அப்படின்னு மாறிடும். அப்போ தஸ்மாத் அபரிஹாரியே, அபரிஹாரியே அர்த்தே, அந்த ஏக்குள்ள அந்த ஆ ஒடுங்கிடும், சேர்ந்துடும். நம்ம ஓக்குள்ள ஆ ஒடுங்கிறது சேர்ந்துருதுன்னு பார்த்தது மாதிரி ஏக்குள்ள ஆ ஒடுங்கிடும் சேர்ந்துடும். அப்ப அதை எஸ் மாதிரி, அது இல்ல ஆனா உள்ள இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு எஸ் மாதிரி அவக்கிரகம் போட்டு காட்டுவாங்க. தஸ்மாத் அபரிஹாரியேர்த்தே நத்வம் ஷோச்சித்தும் அர்ஹசி. ஸ்லோகம் குமாரி உஷா. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு, ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு, ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு, த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச, த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச, த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச, தஸ்மாத் அபரிஹார்யேர்த்தே, தஸ்மாத் அபரிஹார்யேர்த்தே, தஸ்மாத் அபரிஹார்யேர்த்தே, நத்வம் ஷோச்சித்தும் அர்ஹசி, நத்வம் சோசிதுமர்கசி, நத்வம் சோசிதுமர்கசி, ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு, த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச, தஸ்மாத் அபரிஹார்யேர்த்தே, தஸ்மாத் அபரிஹார்யேர்த்தே, நத்வம் சோசிதுமர்கசி.
விஜயலட்சுமி. जातस्य द्विध्रुवो मृत्युः ध्रुवं जन्म मृत्यस्य यस्य स तस्मात् अपरिहार्यते न त्वं शोषितुमर्हसि जातस्य ध्रुवो मृत्युः ध्रुवं जन्म मृतस्य படிக்கிறீங்களா இல்லையா? சத்தம் வரல. மத்தவங்களுக்கு ஏன் சத்தம் வருதா? தஸ்மாத் அபரிஹார்யேதே தத்வம் சோஷிதுமர்ஹசி. சமீயோ கவிதா கேட்க மாட்டேங்க. இப்போ அவங்க பேசல. இப்போ நான் பேசுறது கேக்குதா? கேட்க சாமி. சாமி பேசு கேக்கு சாமி. கேட்க சாமி. கேக்குது. நாங்க பேசுறது கேக்குதா? கேட்டது கேட்டது. கேக்குதா? கேட்டாச்சா? சரி சாமி. படிக்கவா? கவிதா படிக்கிறாங்களா? படிக்கவா? கவிதா கவிதா நீங்க படிச்சது கேட்டது. கவிதா ஜாதஸ்ய கிருத்வோ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ஷ தஸ்மா தபரிஹர்யோ. சாமி அது வரைக்கும் சொல்லுங்க சாமி. தஸ்மாத் அபரிஹார்யேர்த்தே தஸ்மாத் அபரிஹார்யேர்த்தே நத்வம் சேதிஷு மர்கசி ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹர்மோதர்தோ நத்வம் சேதசி மர்கசி சோதசி மர்கசி. 28 அவ்யக்த ஆதீனி பூதானி வியக்த மத்யானி பாரத அவ்யக்த நிதனானி ஏவ தத்ர கா பரிதேவனா. இந்த வெக்த அவ்யக்த நம்ம தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பார்க்கும்போது சொன்னேன்னு நினைக்கிறேன். அவ்யக்த ஆதீனி சேரும்போது அவ்யக்தாதீனி, நிதனானி ஏவ சேரும்போது ஈகோ எனச்சி நிதனானி ஈ யாவா மாறிடும். அப்ப நிதனான் ஏவ அவ்யக்த நிதனான் ஏவ. இதெல்லாம் அப்படியே. ஸ்லோகம் குமாரி உஷா. அவ்யக்தாதீனி பூதானி अव्यक्तादीनि भूतानि अव्यक्तादीनि भूतानि व्यक्तमध्यानि भारत व्यक्तमत्यानि भारत व्यक्तमत्यानि भारत अव्यक्तनिधनान्येव 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 तत्र का परिदेवना तत्र का परिदेवना तत्र का परिदेवना अव्यक्तादीनि भूतानि व्यक्तमत्यानि भारत
अव्यक्तनिधनान्येव तत्र का परिदेवना விஜயலட்சுமி. அவ்யக்த ஆதீனி பூதா ஐயோ தெரியல. அவ்யக்த ஆதானி பூதானி व्यक्तक्त मत्यानि भारत अव्यक्त निदान्येव तत्र अव्यक्त निदान्येव तत्र परिदेवना ஒரு சாமி ஒரு சொல்லுங்க அத ராகம் பாடல் சொல்ல தெரியல. அவ்யக்தாதீனி பூதானி अव्यक्तादीनि भूतानि व्यक्तमत्यानि भारत व्यक्त मध्यानि भारत अव्यक्त निदान्येव तत्र अव्यक्त निदान्येव तत्र देवना. பொதுவா எந்த இடத்துல பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறுக்கு வழி சொல்லியிருக்கேன். 8 எழுத்து எண்ணணும். தமிழ்ல அதுக்கு ஒரு எளிமையான வழி என்னன்னா, புள்ளி போடாத 8 எழுத்து எண்ணி அதுல ஒரு கமா போட்டுக்கலாம். நான் சொல்லும் போதே அது தெரியும் எந்த இடத்துல நிறுத்துறேன் அப்படின்னு. அந்த நிறுத்துற இடத்துல கமா போட்டுக்கிட்டா ஒரு வரிய 2 பாகமா பிரிப்பாங்க. ஒரு பாகத்துக்கு பாதம், அதாவது கால் பங்குன்னு பேரு. 2 வரி சேர்ந்து ஒரு பாட்டு, அரை பாட்டுல 2 பாகமா நாம பிரிக்கிறோம் சொல்ற சௌரியத்துக்காக வேண்டி. அப்படி 4 பாதம் சேர்ந்து 2 பாதம் சேர்ந்து அரை வரி, 4 பாதம் சேர்ந்து முழு பாட்டு நமக்கு வரும். கவிதா. அவ்யக்தாதீன பூதானி அவ்யக்தாதீன பூதானி व्यक्त मध्यानि भारत अव्यक्त निदानान्य एव तत्र परिदेवना अव्यक्तानि भूतानि व्यक्त मध्यानि भारत अव्यक्त निदानान्येव तत्र परिदेवना देव 29 மறுபடி திருஷ்டு சந்தஸ் வருது. ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்சித் ஏனம். ஆச்சரியவத் வததி ததா ஏவ ச அன்யஹ. ஆச்சரியவத் ச ஏனம் அன்யஹ ஸ்ருணோதி ஸ்ருத்வா அபி ஏனம் வேத ந ச ஏவ கஷ்சித். இதுவும் கட்டோபனிஷத்து மந்திரம் நினைக்கிறேன். கஷ்சித்து ஏனம் சேரும்போது இத்து இத்தா மாறி கஷ்சிதேனம் அப்படின்னு ஆயிடும், மென்மையா மாறிடும். ஆச்சரியவத் அங்கேயும் இத்துக்கு பிறகு வல்லின வராததுனால அது மென்மையா மாறி ஆச்சரியவது அப்படின்னு மாறி ஆச்சரியவது வதத்தி ததா ஏவ ஆ
ஏ கூட்டணி அமைச்சா ஐயா மாறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். தத்தைவ ச அந்யக கூடும்போது சான்யக. இரண்டாவது வரியில ஆச்சரியவத்து ச, இத்து சா வர்றதுனால இச்சா மாறிடும். அப்ப ஆச்சரிய வச்ச அப்படின்னு மாறும். ச ஏனம் ஆவும் ஏவும் சேர்ந்து ஐயா மாறும். அப்ப சைனம்னு மாறும். ஆச்சரிய வச்சைனம். ஏனம் அந்யக சேரும்போது ஏனம் அந்யக, எல்லாம் சேரும்போது ஆச்சரிய வச்சைனம் அந்யக. அந்யக விசர்க்கம். அடுத்தது ஷகாரம் வருது. அப்ப விசர்க்கம் என்னவாகும்? மன்யச் ஸ்ருணோதி. விசர்க்கம் இஷா மாதிரி. அந்யஷ் ஸ்ருணோதி. நமக சிவாய நம சிவாய மாதிரி அந்யஷ் ஸ்ருணோதி. இந்த இடத்துல ஸ்ருணோதி சொல்லும் போது உதடு விரியணும். அதுக்கு அடுத்தது ஸ்ருத்வா சொல்லும் போது உதடு குவியணும். ஸ்ருணோதி ஸ்ருத்வா, அந்த ரெண்டும் கவனம் வேணும். ஸ்ருத்வா அபி சேரும்போது ஸ்ருத்வாபி, அபி ஏனம் சேரும்போது இக்கோ இணைச்சி இ யாவா மாறிடும். அப்பியேனம் எல்லாம் சேரும்போது சுத்வாப்பியேனம். இதெல்லாம் அப்படியே. குமாரி உஷா. ஆச்சரியவத் பஷ்யதி கச்சிதேனம். ஆச்சரியவத் பச்யதி கச்சிதேனம். ஆச்சரியவத் பச்யதி கச்சிதேனம். நீங்க என்ன புக் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வெள்ளிமலை புக்ல அத ஒரு கொம்பு போட்ட எழுத்து மாதிரி எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஆச்சரிய, அந்த இடமும் இஷ். அடுத்தது பஷ்யதி, அதுவும் இஷ். கஷ்சிது இச்சு போட்டிருக்கு. அதெல்லாம் நம சிவாய. இந்த இடத்துல ஆச்சரிய இஷ், பஷ்யதி இஷ், கஷ்சிது இஷ், ஆச்சரிய இஷ். இரண்டாவது வரியில ஆச்சரிய இஷ், ஸ்ருணோதி இஷ், ஸ்ருத்வா இஷ், கஷ்சித் இஷ். இத்தனை இஷ் இருக்கு. எல்லாம் ஸ்ருவ மாத்திரவா சாமி? அது எல்லா இடத்துலயும் அந்த இஷ் தானே சாமி? எல்லா இடத்துலயும் இஷா? ஆமா. புக்கு வெள்ளிமலை புக்கு தான். ஆனா பச்சதி அதுதான் போட்டு. அப்படியா? பச்சை அந்த சாவருங்களா, அந்த சாதான் போட்டு. ரெண்டு கொம்பு, ஒரு கொம்புள்ள எழுத்து போடலையா? அது போடல. சாதான் போட்டு. எல்லா சாயம் அப்படி. ஆச்சரியத்துல உள்ளதும் இச்சு அந்த இச்சு தான். பச்சையில உள்ள சா உண்டு இல்ல, அந்த சாதான் போட்டு. எல்லா இச்சும் அந்த இச்சுதான் போட்டு. சரி, இந்த ஸ்லோகத்தை வேணா அடுத்த வகுப்புல பாக்கலாம். திருத்த வேண்டிய எழுத்து சொல்றேன். அது உங்களுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு நான் காட்டுறேன். உங்களுக்கு அது தெரியும். அந்த இது யா போல போட்டது தானே சாமி? சர்ப்பம் அந்த மேல கொம்பு. நான் போடுறேன், காட்டுறேன், பாருங்க. எனக்கு வேற ஒரு புக்ல இஸ் போட்டிருக்கு. தா போட்டு புள்ளி. ஆச்சரிய வதபச்சதி கசிதேனம். பழைய புக்கு, பழைய பகவத்கீதை, பழையது. நான் காட்டுறேன்.
சரி இந்த எழுத்து மாதிரி திருத்திக்கிங்க. ஆவுக்கு அடுத்தது இஷ். எந்தெந்த இடம்னு சொல்றேன். ஆவுக்கு அடுத்தது இஷ். அடுத்தது பஷ்யதி. பாவுக்கு அடுத்தது இஷ். அடுத்தது கஷ்சிது. காவுக்கு அடுத்தது இஷ். மறுபடி ஆவுக்கு அடுத்தது இஷ். இதெல்லாம் முத வரியில. ரெண்டாவது வரியில ஆச்சாரிய வத்சைனன் போட்டிருக்கு. அதுல வருமோ? பாரு. நான் எழுதி காட்டுறது உங்களுக்கு தெரியுது தானே? தெரியுது சுவாமி. ஆமா தெரியுது சார். தெரியும் சாமி. ரெண்டாவது வரியில ஆவுக்கு அடுத்தது இஷ். அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்ருணோதி இருக்கு. அதை இப்படி எழுதிக்கலாம். அதாவது பிராக்கெட்ல ரூ போட்டா அது வந்து ஸ்ரு, உதடு விரிச்சு ரூவ சொல்றோம்னு அர்த்தம். ஸ்ருணோதி. அதுக்கு அடுத்தது ஸ்ரு. அங்க வந்து இந்த பிராக்கெட் போடக்கூடாது. ஸ்ருத்வாபி. அங்கேயும் இந்த ஸ்ரு. அப்புறம் கடைசியா கஷ்சித்துன்னு வருது. அதுல ரெண்டாவது வரக்கூடியது கஷ் இஷ். இந்த மாற்றங்கள் பண்ணிக்கிங்க.